அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒற்றைப்படை இரவான 21வது இரவும் லைலத்துல் கதர் இரவாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு வருடத்தில் 21வது இரவு லைலத்துல் கதர் இரவாக இருந்திருக்கின்றது. புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பல இடங்களில் இடம்பெறும் அபு ஸைத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸில் இருந்து இது தெளிவாகின்றது. அந்த அறிவிப்பில் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களும் ஒரு முறை ரமலான் மாதத்தில் நடுப்பகுதியில் நடுப்பத்தில் இத்திகாஃப் இருந்தார்கள். 20வது நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தியுள்ளார்கள். அந்த உரையில் லைலத்துல் கதர் இரவு எனக்கு கனவில் காண்பிக்கப்பட்டது. பின்னர் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் இது இறுதி பத்தில் ஒற்றைப்படையில் தான் இருக்கின்றது. சேற்றிலும் தண்ணீரிலும் நான் சுஜூது செய்வதை கனவில் கண்டேன் என்று கூறினார்கள். எனவே யார் நடுப்பத்தில் என்னோடு இத்திகாஃப் இருந்தார்களோ அவர்கள் இறுதி பத்திலும் தொடர்ந்து இத்திகாஃப் இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அபு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், 21வது இரவில் எங்களுக்கு மழை பெய்தது. மஸ்ஜிதில் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுமிடத்தில் கூரையில் இருந்து தண்ணீர் கொட்டியது. அவர்கள் சுபுஹு தொழுகை முடிந்து திரும்பிய பொழுது அவர்களுடைய முகம் சேரும் தண்ணீரும் பட்டு ஈரமாக இருந்ததை நான் பார்த்தேன் என்று கூறியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி 10 நாட்களை அமல்களால் அலங்கரிப்போம். இந்த ஹதீஸ் புகாரியில் 669வது ஹதீஸில் பதிவாகியுள்ளது. முஸ்லிமில் 1167வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது.